வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டே வருகின்றோம். நம்ம இந்த தொகுப்பில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த வண்ணம், அதாவது கலர் எப்படி அணிந்தால் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறத ஒரு தொகுப்பு. அப்படி பார்க்குறப்பில் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வண்ணத்தில் உங்களுடைய ஆடைகள் வச்சுக்கிட்டு இருக்க பொருள்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எப்படி கிடைக்க போகிறத பார்க்கலாம். ராசிங்க, அதாவது இந்த காலதெய்வங்களில் 11வது இடம், இது சனி பகவானுடைய வீடு. கும்பராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க, ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த மகர ராசி கும்பராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய வேலை என்னென்னா, இவங்க அந்த ராசியில் பிறந்த பொருவாக ஒன்று வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா சோம்பலாகவே இருப்பாங்க, எதிரும் பெருமாத்தான் இருப்பாங்க. அப்போ இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் ஒரு கலரில் உங்கள் ஆடையை போட்டுக்கொண்டு செஞ்சிங்கன்னா அந்த வைப்ரஸ் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கும்பராசி என்னென்ன நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கும், சதயம் இருக்கும், பூரட்டாதி ஒன்று இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் என்னங்க, அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயோட நட்சத்திரம் கும்பத்தில் உட்காந்துருக்கு. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். எப்படி அப்படின்னா அதில் தான் மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸு. எப்படின்னா இதற்கு சொல்லியிருக்கோம் நாங்கள் பதிவில், ஒரு மனிதன் வாழ்கிறது வேறு, வளர்கிறது வேறு. வாழ்ந்துக்கிட்டு எப்படினாலும் வாழலாம், ஆனால் வளரணும்ல. எல்லோரும் படிக்கலாங்க, எல்லாருக்கும் மார்க் உண்டு, ஃபஸ்ட் டைம் கிடைக்கணும்ல. அதுக்கு முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். நான் பாஸ் ஆனால் போதுமியா அப்படின்னா யாரும் மிஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த போல் அப்போ அந்த எதிரி வீட்டில் இருந்து ஜெயிக்கணும். அதனால தான் செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுறார். அவருடைய நட்சத்திரம் 2 நட்சத்திரம், மகரத்தில் 2 இருக்கும், கும்பத்தில் 2 இருக்கும். ஏற்கனவே சனிக்கு எந்த கலர் பிடிக்கும்? நீலம், கருப்பு பிடிக்கும். ஆனால் அந்த கலர் எதிராளிக்கு பிடிக்காது. அப்போ இவருக்கு பிடிச்ச ஆள் யார் அப்படின்னா சுக்கிரன், புதன் பிடித்தாளுங்க. அப்போ நீங்கள் செய்யலாம், நீங்கள் வெண் சிகப்பு, அதாவது லைட் சிகப்பு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் அவிட்டத்துக்காலம் போட்டுக்கிட்டோன்னா உண்மையிலே அற்புதமாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வலிச்சுன்ற கூட சிவப்பு, இந்த ரோஸ் கலந்த சிவப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ரோஸ் கலந்த சிவப்பு, அப்போ வெள்ளையும் சிகப்பு கலந்த ரோஸ் ஆயிரும். பட் ரோஸுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலரை போட்டுக்கங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது அதிர்ஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய கலர்கள். இதில் உங்களுக்கு என்ன சனி பயிற்சியோ, ராகு பயிற்சியோ, ஜென்மச்சனி, அட்டமச்சனி, எல்லா சனியும் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த கலர் உங்களுக்கு ஒரு 50% வேகத்தை குறைக்கும். உங்களுடைய கஷ்டத்தை குறைச்சி உங்களுக்கு உண்டான நீட்டான வேலையை காமிக்கும். இந்த கலருக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் உண்டு. வண்ணம் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கையை அமைக்கும். அடுத்து இப்போ நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதயம். சதயத்துக்கு அதிபதி யார்? ராகு. இவர் சொந்தர் கிடையாது, எங்கே இருக்கா சொந்தர் ஆக்கிடுவார். இவருக்கு பொதுவாக என்ன பிடிக்கும்? நீலம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நீலம் கலந்த சட்டைகள், அந்த நீளத்தில் சில கட்டம் போட்டுக்கலாம், நீளத்தில் கொஞ்சம் வெள்ளை வந்துக்கலாம், நீளத்தில் பச்சை வந்துக்கலாம். அந்த மாதிரி டிசைனோட சட்டைகள், அப்படி உள்ள ஆபரணங்கள். இப்போ சில பேர் போடுறாங்களே மை முழு வச்சு போடுவாங்க, அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நீலக்கலர் ட்ரெஸ்ஸு ஜம்முன்னு இருக்கும், உங்களுக்கு ஒரு எடுப்பாக இருக்கும். நீலக்கலர் பேனா, இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் தான். ஒரு பேனா வச்சே நீங்கள் இங்கேயும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீலம் உங்கள்கிட்ட இருக்கணும். பொதுவாகவே ராகு தசை நடக்கும்போது நான் சொல்லுவோம், நாங்கள் எங்கள் ராகு கெமிக்கல் சம்மந்தப்பட்டதுங்க, ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, எண்ணெய் வைக்கிறது, ஒரு தைலட்டை 10 கிலோ வச்சுக்கோங்க அப்படிம்போம். அது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க இந்த நீலக்கலர், அதோடு சேர்ந்த பச்சை, அதோடு சேர்ந்த வெள்ளை. ஏன்னா சுக்கிரனும் புதன்லாம் அந்த லக்கணத்துக்கு, இந்த ராசிக்கெல்லாம் கும்பராசிக்கெல்லாம் யோகாதிபதிங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கலருக்கு.
அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீல கலர் போட்டுக்கலாம், நீல ஆடையில் உடுத்திக்கலாம், நீல பட்டுகளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லவாப்பழம் கொஞ்சம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, லவாப்பழ கலர் எடுத்தமையா பட்டுச்சேலை நல்லா இருந்துச்சு பொண்ணுக்கு. லவாக்கலை ஃபேண்ட் எடுத்தேங்க, சூப்பராக இருந்துச்சு சார். லவாப்பழம் லைட்டாக ஷர்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, கழுத்து தெரியாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் வேலை செய்யும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கை வசதி வரும், உடல் அலுப்பு இருக்காது, உடலில் சில நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். உங்களோட எண்ணம் போல் அந்த வண்ணம் அமையும், வண்ணம் போல் எண்ணமும் அமையும். இது சதய நட்சத்திரத்துக்குள்ளானது. அடுத்து பூரட்டாதி 1ஆம் பாதம் இதில் இருக்கும், அதாவது 3 பாதம் இருக்கும். இப்போ புரட்டாசி யார் அதிபதினா குரு பகவான். குரு பிடிச்ச கலர் எது? மஞ்சள். அப்போ மஞ்சள் கலந்த, இப்போ மஞ்சள் இருக்குது, அதோடு கலந்த நீலம் வச்சுக்கலாம், அதோடு சேர்ந்து பச்சை போட்டுக்கலாம், அதோடு சேர்ந்து வெள்ளையும் போட்டுக்கலாம். அப்படி இந்த ஒரு டிசைனாக போடுவாங்க பார்த்தீங்களா. பெண்களுக்கு நிறையா தெரியும், இந்த பட்டுச்சலையில் நிறையா வரும், நீல கலர் வரும், மஞ்சள் கலர் எல்லாம் வரும். அதில் அதிகபட்சம் உங்களுக்கு மஞ்சள், அதாவது மஞ்சப்பட்டு, மஞ்சள் கலந்தது, இல்லை நிறையா அந்த மஞ்சள் வச்சு போட்டுக்கிறது, அதிகம் மஞ்சள் யூஸ் பண்ணுறது. இந்த பொதுவாக குரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மஞ்சள் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆணாக இருந்தால் சந்தனம் யூஸ் பண்ணுங்கள், பெண்ணாக இருந்தால் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். குரு நட்சத்திரம் இது புரட்டாதி நட்சத்திரம். அப்புறம் விசாக நட்சத்திரம் ஒன்று வரும், புனர்பூசம் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களாக இருந்தால் மஞ்சளும், ஆண்களாக இருந்தால் சந்தனமும் யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமான கலருக்கு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் அனுபவித்து இதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். தான் பற்ற இன்னும் வையம் வரணும். அப்போ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ண உங்களுடைய கவலைகள் நீங்கும். கும்பராசி ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கியா, சக்கையாக புழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேறு என்னத்தை சொல்கிறீங்க, கண்ணதாக சொல்கிறீங்க, அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு புதுசாக ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கியான்னு சொல்கிறாங்க. ஐயா, என்ன தான் பண்ணாலும் நம்ம எப்படி உடை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. அப்போ இந்த உடைக்கு தகுந்த கலரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமேன்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு வாரம் இந்த மாதிரி போட்டு பாருங்களேன், எப்படின்னு பாருங்கள். என்ன சொன்னார் அதிர்ஷ்ட யோகத்தில் ஒருத்தர் சொன்னார், நடக்குதான்னு பார்த்து போட்டால் தானங்க தெரியும். கலரை போட்டு ஒரு வாரம் இந்த கலரை யூஸ் பண்ணிட்டே வாங்க, இந்த நட்சத்திரக்காரங்களாம் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். அந்த 7 லட்சம் வேகம் குறையும். அதாவது விதியை மாற்ற முடியாது, ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு மன தைரியம் வேண்டும். அதை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ராசிக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கு சிகப்பு, நீலம், மஞ்சள் இதை உடுத்தி உங்கள் வாழ்க்கையில் உயரமான இடத்தை பெற்று 7 சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி விலக வேண்டும் சொல்லி, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக வேண்டும் சொல்லி, அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தோறும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.